லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அதிமுகவின் ராஜமுத்து எம்எல்ஏவாக உள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பத்தால் இந்த தொகுதி மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்கப் போகிறது என புலம்புகின்றனர் திமுகவினர். ஆறுமுகத்தின் மகனும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாவின் மகள் மலர்விழி, ஆறுமுகத்தின் இரண்டாவது மனைவியின் மகன் பிரபு, மருமகன் தருண், மாவட்ட துணை செயலர் சுரேஷ்குமார், ஒன்றிய செயலர் வெண்ணிலா சேகர் ஆகிய 5 பேர் இந்த தேர்தலில் விருப்ப மனு அளித்துள்ளனர். அதோடு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த வீரபாண்டி தொகுதிக்கான நேர்காணலில் பிரபுவும் அருணும் பங்கேற்கவில்லை. ஆனால் சேலம் மேற்கு தொகுதிக்கான நேர்காணலில் பங்கேற்று மேலும் சிக்கலை அதிகரித்துள்ளனர். மேலும் ஆறுமுகம் குடும்பத்தின் கோஷ்டி பூசலால் சேலம் மாவட்ட திமுகவும் கோஷ்டி பூசலில் சிக்கியுள்ளது. இதுகுறித்து திமுகவினர் கூறியதாவது: தருண் உள்பட அக்குடும்பத்தினர் 5 பேரும் வரும் சட்டசபை தேர்தலில் சீட் பெறுவதற்காக தற்போது சென்னையில் முகாமிட்டுள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு சீட் வழங்கினால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குமா, கோஷ்டி பிரச்சனையில் உள்ளடி வேலை நடக்குமா என கட்சி தலைமைக்கு சந்தேகம் உள்ளது. 5 பேரையும் தவிர்த்து பொதுவான ஒருவருக்கு சீட் கொடுக்கலாமா என ஆலோசித்து வருகிறது. அந்த குடும்பத்தால் தான் இந்த தொகுதியில் திமுகவுக்கு பின்னடைவு என அவர்கள் கூறினர்.